நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை அவசியம். பொறுமை 5 வருடங்கள் பொறுமையாக இருந்தேன், 10 வருடங்கள் பொறுமையாக இருந்தேன், 15 வருடங்கள் பொறுமையாக இருந்தேன். இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தும் ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை. அப்படியானால் கண்டிப்பாக என்னது, இந்த கடவுள் பொய்யாகத்தான் இருக்கும் என்று எண்ணுவதல்ல. வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பொறுமை, கடைசி வரைக்கும், எது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும்? யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப நான் சாகிறது வரைக்கும் எனக்கு துன்பம் தான், உபத்திரவம் தான், நான் நினைத்த விஷயம் நடக்கவில்லை என்றாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். சாகிற வரைக்கும் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லை என்றாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அப்போ அதுதான் ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம். விசுவாசம் சோதிக்கப்படும், சோதிக்கப்பட்ட பின்பதாக அது ஆண்டவருடைய வருகையின் போது புகழ்ச்சியாக காணப்படும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். பொன் விலையேற பெற்றது, அந்த பொன்னே சோதிக்கப்படும் என்றால் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது நித்திய ஜீவன், அதை பெறும்படிக்கு முடிவு பரியந்தம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்கிற சோதனை எதுவரைக்கும்? ஒரு நாள் ஒரு சோதனை வரும், அதுல ஜெயிச்சு விட்டாயா உடனே அடுத்த நாள் பரிசு என்கிற அடிப்படையில இல்ல. நம்முடைய விசுவாசம் இந்த பூமியில வாழ்கிற நாள் வரைக்கும் நம் உண்மையிலே விசுவாசமா இருக்கிறோமா என்கிறது சோதனை தான். நாம் எப்படி வாழ வேண்டும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் எப்படி பிழைப்பான்? இவ்வளவு துன்பங்கள் வருகிறது, பொறுமையாக, இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்தீர்கள், இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ உண்மையிலே நீதிமான் எப்படி பிழைப்பது? இவ்வளவு துன்பங்கள் மத்தியிலே எப்படி பொறுமையாக பிழைப்பது? அதற்கு இவர் தான் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைக்க வேண்டும் என்றால், இவ்வளவு சோதனைகள் துன்பங்களை தாண்டி பிழைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் தான் தேவை. விசுவாசம் இருந்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் தேவ நீதி உண்டாகும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால் அல்ல, விசுவாசத்தினால் தான் நீதிமானாக முடியும். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசிப்பதற்காக சுவிசேஷத்தின் மூலமாக இந்த தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படி நீதிமான் ஆவான்? விசுவாசத்தினாலே. அப்போ நியாய பிரமாணத்தினாலே அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறான். அந்த நீதிமான் அடுத்து எப்படி பிழைப்பான்? எப்படி இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவான் என்றால், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த பிழைத்து கொண்டே இருப்பான். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் கண்டிப்பாக பிழைப்பான். எவ்வளவு துன்பம் வந்தாலும் பொறுமையாக இருப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஒருவன் விசுவாசிக்காமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறான், எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, பூமியில நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருத்தன் பின்வாங்கி போகிறான், ஆனால் ஆண்டவர் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் யார் மேல் பிரியமாக இருக்கிறார்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிடித்த ஒரு நபராக இருப்பது ஒரு முடியாத ஒரு காரியம். தேவனுக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கும் என்றால் ஆண்டவரை, ஆண்டவர் சொன்னதை அப்படியே விசுவாசிக்கும் போதுதான் தேவனுக்கு பிடித்தமான காரியம், பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசத்தினால் பிழைக்கிறவன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் கண்டிப்பாக பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவதில்லை. யார் ஒருவன் பின்வாங்கி போவானோ அவன் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், கண்டிப்பாக பிழைப்பான். காரணம் அவன் விசுவாசிக்கிறான், அவன் நீதிமான், அவன் கண்டிப்பாக பிழைப்பான். ஒருத்தன் பின்வாங்கி போகிறான் என்று சொன்னால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார், நாமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், நாமோ கெட்டு போவதற்காக பின்வாங்குகிறவர்கள் அல்ல. நாம் கெட்டு போகிறதற்கு ஏதுவாக பின்வாங்குகிறவர்களாக இருக்க மாட்டோம். ஆத்தும ஈடர விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமே. இப்ப நாம் கெட்டு போகிறவர்கள் அல்ல, காரணமே நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக அல்ல, ஆத்தும ஈடர நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்காக ஏதுவாக நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் பின்வாங்கி போவார்கள் என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் எழுதவில்லை. மாறாக சிலர் ஏதோ ஒரு நம் தவறான நம்பிக்கையிலே உள்ளே வந்து இருக்கலாம். அவர்கள் துன்பம் கூட அனுபவிக்கலாம். ஒரு 5 வருடம் 10 வருடங்கள் கூட துன்பம் அனுபவித்து இருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் ஒரு சரியான விசுவாசத்தின் அடிப்படையிலே இல்லை. துன்பம் வரும்போது போய்விடுகிறார்கள், பின்வாங்கி போய்விடுகிறார்கள். ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையிலே இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லை. காரணம் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? ஆண்டவருக்காக சில காலம் துன்பப்பட்டால் அதன் பிறகு ஒரு பெரிய வாழ்வு எடுக்கும் என்று சொல்லி நம்பி இருக்கலாம். அல்லது அவர்கள் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இல்லாமல் யாராலும் பொய்யை வந்து சொன்னால், பலவிதமான கள்ளப்போதனை வந்து சொன்னால் அதை கேட்டு குழம்பி போகிற அளவுக்கு தான் அவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆண்டவரை நம்புவதை காட்டிலும்
இங்கே அது ஒரு கள்ளப்போதவர்கள் வந்து சொன்னால் அந்த நம்பிக்கை விட்டு விடுவதற்கு ஏதுவாகத்தான் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது உண்மையான விசுவாசம் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். பின்வாங்கி போகிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். ஆனால் நாம் கெட்டு போவதற்கு ஏதுவாக பின்வாங்குகிறவர்கள் அல்ல. நாம் விசுவாசித்து உறுதியாக நிற்பவர்கள். நாம் நம்முடைய ஆத்ம ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமே என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுங்க. யார் எவ்வளவுதான் குழப்பினாலும் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், பொறுமையாக இருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணதை பெரும்படிக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. விசுவாசிங்கள். விசுவாசத்தினால் கண்டிப்பாக நீதிமான் பிழைப்பான். கெட்டு போக நாம் பின்வாங்குகிறவர்களா அல்ல. ஒருவன் பின்வாங்கி போகிறான் என்று சொன்னால் அவன் மேல் ஆண்டவர் பிரியமாக இல்லை. அவன் விசுவாசிக்கவும் இல்லை. ஒரு கொஞ்ச நாள் விசுவாசிக்கக்கூடிய அல்லது வேற ஏதோ காரணத்துக்காக விசுவாசிக்கக்கூடிய ஒரு போலியான விசுவாசம் அவனிடத்துல காணப்பட்டிருக்கலாம். ஆனா அவன் உண்மையிலே ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து உணர்வுபூர்வமாக ஆண்டவருக்காக ஆண்டவரை விசுவாசித்தவனாக இருக்க வாய்ப்பில்லை என்கிறதை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார்.